வணக்கம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்க. இது மகர லக்ன ஜாதகம், மீனராசி. இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடமாகிய இருக்கக்கூடிய சூரியன் புதன் எப்படிப்பட்டவர் என்றால், 8க்குரியவர் 7வை உட்கார்ந்தது மிகப்பெரிய ஒரு பாவதிசயம். மேலும் 6க்குரியவரும் 9க்குரியவருமாகிய புதன் அந்த சூரியனோட சேர்ந்து 7ல உட்கார்ந்தது அது ஒரு தோஷம். இது போக லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியாகிய சந்திரனை பாதகாதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்ப்பதும் ஒரு வகையான தோஷம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையும் மேலும் காரகாதிபதி சுக்கிரன், ஒரு மனைவிக்கு காரகாதிபதி சுக்கிரனோட மாந்தி இருப்பது தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கணவரின் ஜாதகம் இதுதான். மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்து அந்த தொடர்பு கல்யாணம் வரைக்கும் வருத அளவுக்கு உள்ள பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஜாதகரின் அமைப்பு. மேலும் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம் கற்புஸ்தானம். அந்த இடத்தில் ராகு பாவகிரகம் இருந்ததும் அது கேதுவுடைய சாரத்தை வாங்கியிருப்பதும் மிகப்பெரிய ஒரு தோஷம். இந்த மாதிரி ஜாதகங்களை நாம் பொருத்தம் பார்க்கும்போது அதிகமான முறையில பலன்கள் பார்த்து மூளையை குழப்பாமல் பாயிண்ட்ஸ், அதாவது கிரகத்துடைய ஆதிபத்தியம், கிரக சேர்க்கை, கிரக பார்வை, பாதகாதிபதி இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இந்த ஜாதகர் ஒழுக்கமானவரா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் இவருக்கு மனைவியா வருகின்ற அந்த மனைவிக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இவரை கொண்டு அணிவிக்கு கொண்டு விதி இறங்கிட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பொருத்தங்கள் வரும்போது இந்த மாதிரி ஜாதகத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுக்கு நிறைய விதிமுறைகளை வச்சுலாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி லக்னாதிபதி பாதகத்துல உட்கார்ந்தது ஒரு மிகப்பெரிய தோஷம். அதாவது இவர் வாழ்க்கையில எதுவுமே ஒரு கரெக்டான முறையில செய்ய மாட்டாரு. எந்த இடத்துல தவறோ தப்போ சான்ஸ் கிடைத்தா அதை இவரு பயன்படுத்திடுவாரு. அந்த பாதுகாப்பு செவ்வாய் 12ல உட்கார்ந்து 4ஆம் பார்வையா 7வது ஸ்தானாதிபதியை சந்திரனை பார்த்ததும் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை அந்த இடத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த கேது சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்தது ஒரு வகையான தோஷம். அது மட்டும் இல்ல, மேசத்துல இருக்க ராகுக்கு மிட் பாயிண்ட்லயும் துலாத்துல இருக்க கேதுக்கு மிட் பாயிண்ட்லும் அந்த 7ஆம் இடம் அமைந்தது இவருக்கு களத்திர தோஷத்தை காமிக்கும். அதில் 8க்குரிய சூரியனையும் புதனையும் இந்த ராகு கேது மிட் பாயிண்ட் இருக்கின்றது. ஆகையால் புதன் சொல்லக்கூடிய அந்த நமக்கு வரக்கூடிய அந்த வீரியத்தன்மை நமக்கு ஒரு தவறான முறையில அதை பயன்படுத்துவது போல் இந்த புதனுக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிரும். அந்த பாரம்பரிய முறையில சொல்லும் போனா ராகுகேது மிட் பாயிண்ட் நாடி முறையிலையும் இந்த ராகுகேது மிட் பாயிண்ட்ல மாட்டக்கூடிய எல்லா கிரகங்களும் அந்த மாதிரி உள்ள விஷயத்துல மாட்டிரும். இந்த சைடு பாத்தீங்கன்னா லக்கணம் மாட்டிக்கிட்டு லக்கணம் ராகுகேது மிட் பாயிண்ட்ல மாட்டிட்டு, அப்போ இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டமோ தப்பு தவறுகள் எல்லாமே ரொம்ப உச்சக்கட்டத்தில் செய்வார். ஒரு நல்ல ஒரு கேரக்டராக உலகத்தில் ஒரு வார முடியாது. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.